அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் 31/7/2024 முடிவதற்குள் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு 9 கிரகநிலைகள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டுங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், உத்தியோகம், தொழில், குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பால் உண்டு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியை தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக விரும்பியபடி புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான அணுகுமுறைகள்ல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. நினைத்ததை விட அனைத்திலும் காரிய வெற்றி வலுவாக கிடைக்கிறது என்பதை 6ல் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளும் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். ராகு விரயத்தில் இருப்பதால் மங்களகரமான சுப விரயங்களை சந்திப்பதற்கான முதன்மை யோகம் உண்டு. சந்திரனும் சிறப்பாகவே வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி வலுவாக கிடைக்கிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் களைந்து கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விட்டு வெளிவருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.